Welcome to Jesus God Palace in the name of Jesus. ஹalleluya. எப்போதும் நாம் ஆண்டவருடைய நாமத்தை ஒருமித்து தொழுது கொள்வோமாக. எல்லோரும் சேர்ந்து நாம் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. மகிமையானவரே, மே ஸ்தோத்திரிக்கிறோம். மாட்சிமை நிறைந்தவரே, மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. பரிசுத்த தேவனே, மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனைக்குரியவரே, மே ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவ மாட்சிமை நிறைந்த தேவாதி தேவனே, மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. அற்புதம், ஹalleluya, ஹalleluya. மகத்துவமானவரே, மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. தேவாதி தேவனே, மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. கர்த்தாவே, மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. மாட்சிமை நிறைந்தவரே, மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. வல்லவர் நல்லவர் மகத்துவம் நிறைந்தவரே, மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. ஆராதனைக்குரியவரே, மே ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயமானவரே, மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, 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 ஹalleluya. வல்லவர் சர்வ சிருஷ்டிக்கு ஏற்றமானவே வல்லவர் நல்லவர் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆராதனைக்குரியவரே, மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. மகத்துவ மாட்சிமை நிறைந்த தேவாதி தேவனே, மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, 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 ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் புகழ்ச்சிக்குரியவரே. ஹalleluya, ஹalleluya. பரிசுத்தர் தேவாதி தேவன் பரிசுத்தர், மகத்துவமான தேவன் பரிசுத்தர், மாட்சிமை நிறைந்த தேவன் பரிசுத்தர். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. வல்லவரே, மே ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனே, மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. பரிசுத்தர் பரலோக தேவாதி தேவன் பரிசுத்தர். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். துதிகளில் வாசமாயிருக்கிறவரே, மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. அற்புதர் ஆராதனைக்குரிய தேவன், அற்புதர் அதிசயமான தேவன், அற்புதர். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. மகத்துவம் மாட்சிமை நிறைந்த தேவன், அற்புதர். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எங்கள் சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனே, மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. ஆராதனைக்குரிய தேவாதி தேவன், கர்த்தத்துவம் மகத்துவம் நிறைந்த தேவனே ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya, ஹalleluya. அவர் புகழ்ச்சிக்குரிய தேவன் அவர். ஹalleluya, ஹalleluya. அபிஷேகநாதன், ஹalleluya. அபிஷேகநாதனே, மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. அற்புதர். ஹalleluya. தேவாதி தேவனே, நீர் அற்புதர். ஆராதனைக்குரியவரே, நீர் அற்புதர். மகத்துவமானவரே, அற்புதர். எல் ஷடாய், எல்ரோயே. ஹalleluya. உன்னதனே, மே ஸ்தோத்திரிக்கிறோம். உயர்ந்தவரே, மே ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவமானவரே, மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆச்சரியமானவரே, அற்புதர். ஹalleluya, ஹalleluya. நம்மை பரிசுத்த பாதையில் நடத்துகிற தேவாதி தேவனை ஸ்தோத்திரிப்பவர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எங்கள் வல்லவரே, மே ஸ்தோத்திரிக்கிறோம். துதிகளுக்கு பாத்திரரே, மகத்துவமானவரே, மாட்சியே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நீர் நல்லவர். அவர் நல்லவர், நமக்கு போதுமானவர். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. சிறந்தவரே, ஸ்தோத்திரம். ஹalleluya. கல்வாரி நாயகனவர், கல்வாரி நாயகனை ஸ்தோத்திரிப்போம். எங்கள் கல்வாரி நாயகனே, ஹalleluya, ஹalleluya. எங்கள் மீது நோக்கமாயிருக்கின்ற எங்கள் இயேசுவே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. சிருஷ்டி கர்த்தாவே, மே ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் நம்ம மீது நோக்கமாயிருக்கிற தேவாதி தேவனவர். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அதிசயமானவரே, மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆச்சரியமானவரே, மே ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயங்களை காணப்படுகிற தேவாதி தேவனே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனே, மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. பரிசுத்தர். எல் ஷடாய், எல்ரோயே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya, 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 ஹalleluya. பின்னேசரே, மே ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனே, மே ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ சிருஷ்டிகர் அவர். ஹalleluya, ஹalleluya. நமக்கு போதுமான தேவன் அவர். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எங்கள் சிருஷ்டி கர்த்தாவே, மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya. பரிசுத்தர் பரலோக தேவாதி தேவனே, நீர் பரிசுத்தர். மகத்துவமானவரே, நீர் பரிசுத்தர். மாட்சிமை நிறைந்தவரே, நீர் பரிசுத்தர். ஹalleluya, ஹalleluya. அதிசயமானவரே, நீர் பரிசுத்தர். ஹalleluya, ஹalleluya. சிருஷ்டி கர்த்தாவே, மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. வல்லவர் நல்லவர், மகத்துவமானவர், மாட்சிமையானவரே, மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எங்கள் சிருஷ்டி கர்த்தாவே, மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. நீர் பரிசுத்தர். சர்வலோக தேவாதி தேவனே. ஹalleluya, ஹalleluya. எபினேசரே, எல்ரோயே. ஹalleluya, ஹalleluya. அவர் எபினேசர், நம்முடைய தேவாதி தேவன் அவர். ஹalleluya, ஹalleluya. உன்னதரே, மே ஸ்தோத்திரிக்கிறவர். உன்னதர், உயர்ந்தவர். ஹalleluya, ஹalleluya.
அந்த மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிற தேவாதி தேவனை ஸ்தோத்தரிப்போம். இப்போது நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறாரே, நம் மீது நோக்கமாய் இருக்கிறாரே. ஹalleluya. நம்முடைய துதிகளில் பிரியமாய் இருக்கிறாரே. ஹalleluya. நம் மத்தியில் வாசமாய் இருக்கிற தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனே, நீர் வல்லவர் வல்லவர். ஹalleluya. உமது கர்த்தத்துவங்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், உமது மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் சர்வ லோகாதிபதியே, நீர் பரிசுத்தர் மாட்சிமை நிறைந்தவரே, நீர் பரிசுத்தர். ஹalleluya 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 ஹalleluya. யெகோவா தெய்வமே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya. யெகோவா ஈரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. அற்புதமே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனைக்குரிய தேவாதி தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. வல்லவர் வல்லவர் நல்லவர் நல்லவர் பரிசுத்தமானவர். ஹalleluya. அவர் நம்மை பரிசுத்த பாதையில் நடத்துகிறார். உம்மை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. அவரை ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. கல்வாரி நாயகன் நமக்காக சாப பாவங்களை ஏற்ற கல்வாரி நாயகனை ஸ்தோத்திரிப்போம். நம் மீது கொண்ட அளவுக்கு அன்பிற்காக ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், மகத்துவமானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், மாட்சிமை நிறைந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. அவரே வழி, அவரே ஜீவன், அவரே சத்தியம். ஹalleluya ஹalleluya. அவரால் எந்தி பரலோகம் இல்லை என்று நமக்கு கற்று தந்தாரே. ஹalleluya. நித்திய ஜீவ வார்த்தைகளால் நம்மை நிரப்புகிறாரே. ஹalleluya. நித்திய ஜீவ பாதையில் நம்மை நடத்துகிறாரே. ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. நித்திய ஜீவ பாதையில் எங்களை நடத்துகிற தேவாதி தேவனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. மகத்துவ மாற்றினை நிறைந்த தேவாதி தேவனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. அதிசயமானவர் நம் தேவன், அதிசயமானவர். ஹalleluya ஹalleluya. அவருடைய வல்லமையான கரங்களுக்காக ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya. அவர் நன்மைகளின் நாயகன். நமக்கு எவ்வளவு நன்மைகளை செய்திருக்காங்க. தந்தை தன் நன்மைகளை செய்து நம்மை கரம்பிடித்து நடத்துகிற தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துவாங்க. ஹalleluya. நன்றி நாதா நன்றி நாதா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. எங்கள் இயேசு ரட்சகரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காக இரத்தம் சிந்தினீரே. ஹalleluya. எங்கள் விலை ஏற்கும்படியாக எங்களுக்காக ஜீவ ரத்தம் சிந்திய தேவாதி தேவனை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக, எங்கள் சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக, எங்கள் பாவ சாவங்களை நீக்கி போரும்படியாக, அடிப்பட்ட தனத்திலிருந்த அந்த கால இருளிலிருந்து ஆண்டவரே எங்களை நீக்கி விடுவிக்கும்படியாக எங்களுக்காக ஆண்டவரே சோதரனை கல்வாரியில் வெற்றி சிறந்ததே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. அவர் நமக்காக வெற்றி சிறந்த தேவன் அவர். ஹalleluya ஹalleluya. மீண்டும் மீண்டும் மாறாத தேவனை ஸ்தோத்திரிப்பா. அவர் ஒருபோதும் மாறாத தேவன், வாக்கு மாறாத தேவனை ஸ்தோத்திரிப்பா. அவர் வாக்கு மாறாத தேவன் அவர். ஹalleluya 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 ஹalleluya. வல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தர் பரிசுத்தர் எங்கள் பரலோக தேவன், பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya. கேருபீன்கள் சேராபீன்கள் ஆராதிக்கும் பரிசுத்தர் அவர். நம்மை பரிசுத்த பாதையில் நித்தம் நடத்துகிறாரே. பரிசுத்தம் உள்ளவன் கிரியில் பரிசுத்தம் ஆகட்டும் என்று கரம் பிடித்த நாயகன் பரிசுத்த பாதையில் நம்மை நடத்துகிறாரே. அவரை ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரிப்போம். அவர் நம்மை கரம் பிடித்த கல்வாரி நாயகன், நன்மைகளின் நாயகன் இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே எங்களுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரங்களை மீட்கும்படியாக வந்த தேவாதி தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya 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 ஹalleluya. அற்புதர் அற்புதர். ஹalleluya. சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் சிருஷ்டி கர்த்தா அவர். ஹalleluya. நம்முடைய சிருஷ்டி கர்த்தர் அவர். ஹalleluya. ஆதியிலே கிழத்தில் அசைவாடி தேவன் இப்போது ஆவியாகிய தேவன் இப்போது நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறாரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அவருடைய பரிசுத்த ரத்தத்தால் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறாரே. ஹalleluya. அபிஷேகநாதன் அவர். ஹalleluya. அபிஷேகநாதன் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அபிஷேகத்தால் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறாரே. ஹalleluya ஹalleluya. மருத்துவ மாற்றுமை நிறைந்த தேவாதி தேவன் அவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. எங்கள் சர்வ சிருஷ்டிகரே. ஹalleluya. எஜமானனே. ஹalleluya. சிருஷ்டி கர்த்தாவே. ஹalleluya ஹalleluya. யெகோவா ராப்பா சுதந்திர தெய்வமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உமது தழும்புகளால் நாங்கள் சுகமடைகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. உமது ஜீவ ரத்தத்தால் நாங்கள் பரிசுத்தம் அடைகிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக உம்முடைய ஜீவ ரத்தத்தை எங்களுக்காக சிந்தினீரே. ஹalleluya 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 ஹalleluya. அபிஷேக அளவில்லாமல் ஊட்டிக் கொண்டிருக்கிற தேவாதி தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. நன்றி நாதா நன்றி நாதா. நேத்தம் ஆண்டவரே எங்களை கரம் பிடித்து நடத்துகிறீரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. ஆலோசனை கர்த்தர் அவர். நமக்கு ஆலோசனைகளை தந்து நடத்துகிற தேவாதி தேவன் அவர். ஹalleluya. அவர் நம்மை உள்ளங்கையில் வரைந்துள்ள தேவன். ஒவ்வொரு நாளும் உள்ளங்கையில் வரைந்து நம்மை நடத்துகிறாரே. நம்மை கண்ணின் மணிகள் பாதுகாத்து வழி நடத்துகிறாரே. நம்மை காக்க தேவன் உணர்வதும் இல்லை தூங்குவதும் இல்லை. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திர. கண்ணின் மணிகள் ஒவ்வொரு நேரமும் பாதுகாத்து வழி நடத்துகிறாரே. நம்முடைய தேவனேஸ்வர் அவர். ஹalleluya ஹalleluya. சிருஷ்டி கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமைக்கு பாத்திரரே, மாட்சிமை நிறைந்தவரே, பரலோக தேவாதி தேவன் அவர். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் எங்கள் நாமத்தை உடைய தேவன்
தேவனே சோதரிப்போம். இயேசுவே சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். சிருஷ்டி கர்த்தாவே வார்த்தை வடிவமே ஒளியே ஹalleluya ஜீவ ஒளியே ஹalleluya ஹalleluya நித்திய தேவனே சோதரிக்கிறோம். ஹalleluya நித்திய தேவன் ஹalleluya ஹalleluya நமக்கு நித்திய தேவனை குறித்து கற்று தந்த தேவாதி தேவன் அவர் ஹalleluya 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 அவர் இல்லைப்படுவதுமில்லை சோர்ந்து போவதுமில்லை ஹalleluya நமக்கு கர்த்தத்துவத்தை தருகிறவர் சத்துவத்தை தருகிற தேவன் பலனை பலனை தருகிற தேவன் அவருடைய கர்த்தத்துவத்துக்காக அவருடைய சத்துவங்களுக்காக அவருடைய பலனுக்காக ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya 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 பலவீனத்தில் பலப்படுத்துகிற தேவன் அவர் ஹalleluya நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிற குறைகளை ஆண்டவரே அவர் நிறைவாக்குகிற தேவன் குறைகள் கிறிஸ்துவினால் நிறைவாக்கப்படுகிறது ஹalleluya ஹalleluya நமக்காக வீட்டில் வந்த தேவன் அவர் ஹalleluya 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 நம்மை ஒவ்வொரு நாளும் கரம் பிடித்து நடத்துகிற கல்வாரி நாயகன் அவர் ஹalleluya நம்முடைய கண்மணி அவரே உயர்ந்தவர் உன்னதமானவர் சிறந்தவர் ஹalleluya வல்லமையை சோதரிக்கிற அவருடைய வல்லமைகளுக்காக சோதரா ஹalleluya 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 மகத்துவம் மாட்சிமை நிறைந்த தேவாதி தேவனையுமே சோதரிக்கிறோம் ஹalleluya பரிசுத்த பரிசுத்த பரலோக தேவன் பரிசுத்தர் மாட்சிமை நிறைந்த தேவன் பரிசுத்தர் ஆராதனைக்குரியவர் பரிசுத்தர் ஹalleluya ஹalleluya நம்முடைய புகழ்ச்சிக்குரிய தேவன் பரிசுத்தர் ஹalleluya ஹalleluya அதிசய கர்த்தரவர் ஹalleluya அதிசய கர்த்தாவே சோதரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya மாட்சிமை நிறைந்தவரே சோதரிக்கிறோம் ஹalleluya சர்வ சிருஷ்டிக்கு எஜமானவர் சிருஷ்டி கர்த்தர் ஹalleluya நம்முடைய சிருஷ்டி கர்த்தாவே சோதரிக்கிறோம் ஹalleluya 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 வல்லவரே ஜீவ ஒளியே ஜீவ நதி ஹalleluya நம்முடைய ஜீவ அப்பா ஹalleluya 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 ஜீவ நதியை சோதரிக்கிறோம் ஜீவ ஹalleluya ஜீவ நதியை சோதரிக்கிறோம் ஹalleluya நம்முடைய ஜீவ நதி ஹalleluya குடும்பங்களில் அளவில்லாமல் ஜீவ நதியாக பாய்ந்து கொண்டிருக்கிறாரே ஹalleluya அவருடைய அபிஷேகத்தால் குடும்பங்களில் நிரப்பிக் கொண்டிருக்கிறாரே சோதரிப்போம் நம்முடைய துதிகளில் வாசமாய் இருக்கிறவர் ஹalleluya ஹalleluya கரம் பிடித்த நாயகன் அவர் கல்வாரி நாயகன் நமக்காக நம் பாவங்களை ஏற்றுக்கொண்ட நம் சாவங்களை ஏற்றுக்கொண்ட கல்வாரி நாயகன் ஹalleluya கல்வாரி சிலுவையில் வைத்து சிறந்த கண்மணியை சோதரிக்கிறோம் எங்கள் அஸ்திவாரமே ஹalleluya ஹalleluya அவர் நம்முடைய அஸ்திவாரம் ஹalleluya ஹalleluya மூளைக்கல்லாய் இருக்கிறாரே நம்முடைய வாழ்க்கையின் மூளைக்கல்லாய் இருக்கிற தேவாதி தேவனை சோதரிப்போம் ஹalleluya 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 நம்மை பரிசுத்த பாதையில் நடத்துகிற தேவாதி தேவனை சோதரிப்போம் அவர் பரிசுத்த பரிசுத்த மகிமை மாட்சிமை நிறைந்த தேவன் பரிசுத்தர் ஹalleluya ஹalleluya அபிஷேகநாதன் பரிசுத்தர் ஹalleluya அவர் அற்புதம் அவருடைய அற்புதமான கரங்களுக்காக அவருடைய அற்புதமான கிரியைகளுக்காக சோதரிப்போம் ஹalleluya ஹalleluya நன்றி நாதா உம்மை சோதரிக்கிறோம் நன்றி நாதா ஹalleluya 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 கண்ணின் மணி மௌலங்களை பாதுகாக்கிற தேவாதி தேவனே உமக்கு சோதனை நன்றி நாதா ஹalleluya 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 மகிமைக்கு பாத்திரமே மாட்சிமை நிறைந்தவரே உம்மை சோதரிக்கிறோம் மகத்துவம் நிறைந்தவரே அவருடைய மகத்துவங்களை காணும்படி நம்முடைய கண்களை திறந்த தேவாதி தேவனவர் ஹalleluya 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 சிறுமைப்பட்டிருந்த நம்மை மீட்டாரே ஹalleluya நித்திய ஜீவனை தருமடியாக நம்மை அழைத்தாரே ஹalleluya 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 பிசாசின் அந்தகார கிரியைகளில் அடிமைப்பட்டு சிக்கி தவித்து கண்ணீரோடு கவிதையோடு வாழ்ந்த நம்மை மீட்டெடுத்த தேவனுக்கு நன்றி செலுத்துவோம் ஹalleluya ஹalleluya அப்பா பிதாவே என்று அழைக்கும் புத்திர சிறுகாலத்தை அவர் தந்தாரே ஜீவ நதியை சோதரிக்கிறோம் ஹalleluya 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 அவருடைய அளவற்ற அன்பிற்காக சோதரிப்போம் நமக்காக கடைசி தொட்டு சிந்திய அளவற்ற அன்பிற்காக சோதரிப்போம் ஹalleluya 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 வல்லவரே சோதரிக்கிறோம் மகத்துவ மாட்சிமை நிறைந்தவரே சோதரிக்கிறோம் பரிசுத்த நாதா ஹalleluya ஹalleluya கல்வாரி நாயகனே சோதரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya மகத்துவ மாட்சிமை நிறைந்த தேவனவர் வல்லவர் வல்லவர் நல்லவர் சிருஷ்டி கர்த்தாவே ஹalleluya சர்வ லோகாதிபதியே சோதரிக்கிறோம் எவனேசரே எல்ரோயி ஹalleluya 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 வல்லவரே சோதரிக்கிறோம் மகத்துவ மாட்சிமை நிறைந்த தேவாதி தேவனே சோதரிக்கிறோம் ஹalleluya அவருடைய கர்த்தத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம் ஹalleluya ஹalleluya அவருடைய வல்லமையான கருத்துக்காக ஸ்தோத்திரம் ஹalleluya நம்முடைய வாழ்க்கை நித்திய ஜீவன் அவர் ஹalleluya ஹalleluya நித்திய பிதாவே சோதரிக்கிறோம் வல்லமையான தேவனே ஹalleluya 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 யெகோவா தேவனே சோதரிக்கிறோம் இயேசுவே 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 வல்லமையே வல்லமையே ஹalleluya ஹalleluya இயேசுவே 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 வல்லவர் வல்லவர் நல்லவர் நல்லவர் ஹalleluya மகத்துவமானவர் ஹalleluya மாட்சிமை நிறைந்தவர் ஹalleluya அவரே வழி அவரே சத்தியம் அவரே ஜீவன் அவருடைய சத்தியத்துக்காக ஸ்தோத்திரம் அவருடைய வழிகளுக்காக ஸ்தோத்திரம் அவருடைய ஜீவனுக்காக ஸ்தோத்திரம் ஹalleluya 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 ஆண்டவரே சோதரிக்கிறோம் மகத்துவ மாட்சிமை நிறைந்த அபிஷேகநாதனே அபிஷேகத்தால் அளவில்லாமல் பொழிந்து கொண்டிருக்கிறீர்களே எங்கள் மீது நோக்கமாயிருக்கிற தேவாதி தேவனே சோதரிக்கிறோம் ஹalleluya 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 சர்வ வல்லவரே சோதரிக்கிறோம் சர்வ வல்லவர் ஹalleluya ஹalleluya
மூதாதைகளே ஹalleluya ஹalleluya கர்த்தரேங்கிற நாமத்தை வெளிப்பட்டாரே மூதாதையர்களுக்கு ஹalleluya 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 அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனின் நாமத்தை வெளிப்பட்டாரே ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் 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 பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக தேவாதி தேவன் பரிசுத்தர் மகத்துவ மாட்சிமை நிறைந்த தேவன் பரிசுத்தர் ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே இப்போது நாம ஒரு பாடல் பாடலாம் எல்லாரும் சேர்ந்தே பாடுங்கள் என்றும் மகிழ்ந்திருப்போம் அவர் மாறில் சாய்ந்து உறவாடுவோம் என்றும் மகிழ்ந்திருப்போம் அவர் மாறில் சாய்ந்து உறவாடுவோம் அதிகாலை நேரம் அவர் பாதம் அமர்ந்து பணிவிடை செய்து ஆராதிப்போம் அதிகாலை நேரம் அவர் பாதம் அமர்ந்து பணிவிடை செய்து ஆராதிப்போம் எத்தனை இன்னல்கள் வந்தாலும் நம்மை ஆழ்கடலில் தூக்கி வீசினாலும் எத்தனை இன்னல்கள் வந்தாலும் நம்மை ஆழ்கடலில் தூக்கி வீசினாலும் கிறிஸ்துவுக்குள் நாம் இருப்பதால் சோர்ந்து போக தேவையில்லை கிறிஸ்துவுக்குள் நாம் இருப்பதால் சோர்ந்து போக தேவையில்லை கிறிஸ்துவில் என்றும் மகிழ்ந்திருப்போம் அவர் மாதில் சாய்ந்து உறவாடுவோம் வசை மொழிகள் 1000 சொன்னாலும் மாயை உலகம் நம்மை அழைத்தாலும் வசை மொழிகள் 1000 சொன்னாலும் மாயை உலகம் நம்மை அழைத்தாலும் கிறிஸ்து நம்மோடு நடப்பதால் பலனடைந்து எழும்பிடுவோம் கிறிஸ்துவில் என்றும் மகிழ்ந்திருப்போம் அவர் மாறில் சாய்ந்து உறவாடுவோம் கிறிஸ்துவில் என்றும் மகிழ்ந்திருப்போம் அவர் மாறில் சாய்ந்து உறவாடுவோம் அதிகாலை நேரம் அவர் பாதம் அமர்ந்து பணிவிடை செய்து ஆராதிப்போம் அதிகாலை நேரம் அவர் பாதம் அமர்ந்து பணிவிடை செய்து ஆராதிப்போம். இப்போதும் நாம வசனத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். இன்று நாம குடும்பங்கள்ல எப்படி குடும்பத்தை கட்டுகிற ஜெபம், இன்னைக்கு சனிக்கிழமை குடும்பத்தை கட்டுகிற ஜெபம் தான் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நாம நடத்தி கொண்டிருக்கிறோம். நம்முடைய குடும்பத்தை எப்படி கட்டுவது, நம்முடைய குடும்பங்கள்ல நாம எடுத்துக்கொண்டா நாம ஜெபிக்கிறோம். இப்ப நாம ஒவ்வொரு ஒவ்வொரு கிறிஸ்துக்குள்ள நம்ம கடந்து வரும்போது நம்ம தேவனை அறிந்திருக்கிறோம். அதனால நாம் தேவனை தொழுது கொள்கிறோம், அவரோடு இடைப்படுகிறோம், அவரோடு உறவாடுகிறோம், அவரோடு பேசுகிறோம். இப்படி எல்லாம் நாம ஒவ்வொரு நாட்களும் கடந்து வருகிறோம். தேவனை அறிகிற அறிவில் நாம வளர்ந்து கொண்டிருக்கிறோம். இச்சூழலில் அநேகருக்கு தேவன் பேசுவது தெரியாது, பிசாசு பேசுவது தெரியாது. நாம இன்று அதை குறித்து பார்க்கலாம். தேவன் பேசுவதை நாம் எப்படி அறிந்து கொள்வது, பிசாசு பேசுவதை நாம் எப்படி அறிந்து கொள்வது. நம்ம குடும்பங்கள்ல நம்ம ஜெபிப்போம், அப்போது கூட பிசாசு அங்க வந்து நம்மோடு மோத வரும், நம்மோடு பேசு. ஆனா நாம நினைப்போம் ஆண்டவர் தான் பேசுகிறாரு அப்படின்னு. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஏன்னா தவறான செயல்பாடுகளில் ஈடுபட்டு பெரிய பிரச்சனைகளுக்கு உட்பட்டு போவார்கள். ஆகையால் நாம் எப்போதும் தேவன் பேசுவதை நாம் கவனமாக அறிந்து கொள்ளலாம். இது தேவன் தான் பேசுகிறாரு, இது பேசுவது தேவன் அல்ல, பிசாசு தான் பேசிட்டு. அந்த வித்தியாசத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது எப்படி நாம் அறிந்து கொள்வது? ஒண்ணும் தேவையில்லை. அந்த வித்தியாசத்தை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, தேவன் பேசுகிறார் என்றால் ஒரே வார்த்தையில முடிச்சிடுவாரு. ஆனா பிசாசு பேசுகிறது என்றால் திருப்பி நமக்கு அதே பேசிட்டு இருக்கோம். இதுல இருந்து நீங்க கண்டுபிடிச்சா போதும். தேவன் எப்போதும் உண்டு அல்லது இல்லை இப்படிதான் பேசுவாரு. கரெக்டா ஒரே வார்த்தையில முடிச்சிருவாரு. இப்ப நம்ம ஜெபிச்சுட்டே இருக்கிறோம், நாம கேட்கிறோம், ஏதோ குறித்து கேட்கிறோம். அப்ப அவரு சொல்லுவாரு ஒப்போ அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா பிசாசு அப்படி இல்ல, அதே குறித்தே பேசிட்டு இருப்பான். எப்பவுமே நமக்கு அந்த டென்ஷனை உருவாக்குறது மாதிரி பேசிக்கொண்டே இருப்பான் பிசாசு. நம்ம காதுகள்ல அது திருப்பி பேசிக்கொண்டே இருக்கான். ஆனா தேவன் திருப்பி எப்ப பேசுவார் என்றால், நாம ஒரு ஆபத்துல மாட்டி இருக்கிறோம், ஒரு ஆபத்துக்கு உட்பட்டு போயிருக்கிறோம். அந்த நேரத்துல அவர் என்ன பேசுவார் என்றால், நீ பயப்படாதே, நான் இருக்கிறேன்,
நான் பார்த்துக் கொள்வேன். இதுதான் அவர் பேசுவார். அந்த நேரத்துல மட்டும்தான் அதிகமா பேசுவாரு. நாம ஏன்னா நம்ம கலங்கி கொண்டிருக்கிறோம், தவித்துக் கொண்டிருக்கிறோம். நமக்கு அடுத்த கட்டம் என்ன என்று தெரியாமல் திகைத்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு பயம் கண்ணுல வரக்கூடாது என்று அவர் நமக்கு என்ன பண்ணுகிறாங்க, தைரியத்தை கொடுத்து கொண்டே இருப்பாரு. நான் இருக்கிறேன், நான் பார்த்துக் கொள்கிறேன், கவலைப்படாதே, பயப்படாதே என்ற வார்த்தையவே அவர் கொடுத்து கொண்டே இருப்பாரு. மற்றபடி நேரங்களில் தேவன் அதிகமாய் பேச மாட்டார். பேசுவாரு எப்படின்னா ஒரு வார்த்தையால பேசி முடிச்சுடுவாரு. அவன் நாம என்ன பண்ணணும், ஆண்டவர் பேசி இருக்கிறாரு, அந்த வழியாக நம்ம கடந்து கவனமாய் செல்ல வேண்டும் என்று நாம ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும். அதற்கான சில வசனங்களை மட்டும் நான் இங்கே சொல்கிறேன், ஷார்ட்டாக பேசி முடிக்கிறேன். நீங்க கவனமா இருந்து கொள்ள வேண்டும். பிசாசு பேசுகிறதும் தேவன் பேசுகிறதுக்கும் வித்தியாசம் எப்போதும் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அநேக கிறிஸ்தவர்களுக்கு குடும்பங்களில் தீர்வேடுகளை கொண்டு வருகிறது பிசாசு. அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, ஆண்டவர் தான் பேசினாரு, ஆண்டவர் தான் பேசினாரு என்று அறியாமையில் இருப்பார்கள். அதனால ஆண்டவர் பேசுவதை சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த ஆதியாகமம் நம்ம 28 நம்ம படித்த இதுல இருந்தே ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 28:13 எடுக்கலாம். நான் வாசிக்கிறேன். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். இது யாரோட பேசினார் தேவன்? யாக்கோபோடு பேசினார். இது நமக்கு வாசித்திருக்கிறோம். யாக்கோபு தன்னுடைய மாமனார் வீட்டுக்கு கடந்து செல்கிற வழியில அங்கே ஒரு இடத்துல அவர் படுத்துக் கொண்டிருக்கும் போது தேவன் அவருக்கு தரிசனமாகிறார். தரிசனமாகி என்ன சொல்கிறார், இந்த பூமியை, நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கு நான் தருவேன், உனக்கும் தருவேன், உன் சொந்தரிக்கும் தருவேன் என்று சொல்லிவிட்டாரு. அடுத்ததாக அவர் சொல்லவே இல்லை. அப்ப திருப்பி திருப்பி டெய்லி அவர் சொல்லிட்டே இருக்கல. ஒரு நாளைக்கு சொன்னாரு, அதோட முடிஞ்சு போச்சு. ஆனால் அவர் நம்பினார். யாரு? யாக்கோபு நம்பினார், எனக்கு தருவார் என்று நம்பினார். அதன்படியாக பின்னாளில் அந்த தேசத்தை அவர்கள் சுதந்திரித்துக் கொண்டார்கள் என்று பார்த்தோம். அந்த பாருங்கள், கவனமாக பாருங்கள், அந்த தேவன் அங்கே திருப்பி திருப்பி அதை சொல்லவே இல்லை. அதே மாதிரி என்னுடைய வாழ்க்கையில கூட ஊழியத்துக்கு அழைப்பு வருகிறது. நான் இது ஒரு புற மதத்தில, இந்து மதத்தில இருந்தால் நான் வருகிறேன். அப்ப இந்து மதத்தில் உள்ள காரியங்கள் எல்லாம் எனக்கு நன்றாக தெரியும். அப்போது எங்களுடைய வாழ்க்கையில் சில காரியங்கள், ஒரு சில நிகழ்வுகள் நடந்த போது தேவன் எனக்கு அந்த ஊழிய அழைப்பு நேரம் வரும்போது அங்கே எனக்கு ஒருவர் சொல்லுகிறான். என்ன சொல்கிறார் என்றால், நீங்கள் பிரசங்கம் பண்ணுகிறதை நான் பார்க்கிறேன். உங்களுக்கு அவருக்கு சொன்னவருக்கு எழுதவும் தெரியாது, வாசிக்கவும் தெரியாது. இதாக்கும் அதுலயும் மேன்மை. அவர் ஒன்றுமே ஒரு சாதாரண ஒரு விசுவாசி. அந்த விசுவாசி அவர் என்ன சொல்றார் என்றால், நீங்கள் பிரசங்கம் பண்ணுகிறதை பார்க்கிறேன், உங்களுக்கு எரேமியா 1ஆம் அதிகாரத்தை எடுத்து நீங்கள் வாசியுங்கள் என்று அவருடைய பைபிளை எடுத்துக் கொடுக்கிறார். ஆனா அவருக்கு வாசிக்கவே தெரியாது. இந்த சூழல நான் என்ன பண்ணுகிறேன், இது உண்மையா? அவர் பிசாசின் மூலம் பேசினாரா, இல்ல தேவனே அவரோட இருந்து பேசினாரா? அவரு செபிக்க வழியில ஒண்ணு இல்ல, திடீர்னு கூப்பிட்டு ஒரு ஜெபம் பண்றேன்னு சொல்றாரு, திடீர்னு இந்த வார்த்தையை பேசுறாரு. நாம என்ன நினைப்போம், நிறைய நேரம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார், ஒரு மனுஷனுக்கு தான் தேவன் இடைப்படுகிறாருன்னு நாம நினைப்போம். ஆனா நான் என்ன பண்ணேன், அவர் இப்படியாக சொல்றாரு, நான் ஒண்ணுமே பேசவும் இல்லை, அவரோட எதுவுமே பேசல. திருப்பி எங்க வீட்டுல நான் அப்பவும் கிறிஸ்துவுக்கெல்லாம் வரல. ஆனா இயேசுவை ரொம்ப பிடிக்கும். எல்லா தெய்வங்களையும் நான் இது பண்ணுவேன். ஆனா இயேசுவை அதிகமா நேசித்துக் கொண்டிருந்தேன். அப்போது நான் வீட்டுல கதவை பூட்டி விட்டு கிறிஸ்துவுக்கெல்லாம் எப்படி ஜெபிப்பாங்கன்னா முழங்கால ஜெபிப்பாங்கன்னு மட்டும் தெரியும். நான் ஒரு ஆலயத்துக்கு போனது இல்லை, அதுவரை ஜெபா சம்பந்தப்பட்ட எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா நான் முழங்கால வந்ததுன்னா நான் தேவனோடு உடனடியாக கேட்கிறேன், அவன் சொல்வது உண்மையா? அப்போ எனக்கு ஒரு வார்த்தை வருகிறது, ஆம். பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு, உண்டு அல்லது இல்லை, அந்த வார்த்தை எங்க வருது, ஆம், அந்த பதில் வருது. அப்ப நான் சொல்றேன், எனக்கு எதுவுமே தெரியாது. அப்ப ஆண்டவருடைய அடுத்த பதில் நான் உன்னோடு இருந்தேன், உனக்கு நான் தெரியப்படுத்தினேன், நீ அறியாதிருந்தாய். பாருங்க, நிறைய நேரம் அலட்டியே பேசல. நான் உன்னோடு இருந்தேன், நீ அறியாதிருந்தாய். எப்படி அவர் என்னோடு இருந்தார் என்று நான் தெளிவாக சொல்ல முடியும்னா, கனவுல ஏற்கனவே நிறைய தடவை பார்த்துக்கிறேன். அப்ப அவர் என்னோட தான் இருந்திருக்கிறார், எனக்கு தெரியாது. அப்ப திருப்பி பதிலை சொல்கிறேன், எனக்கு ஊழியர்னா என்னன்னு தெரியாது, ஜபிக்க தெரியாது, அதனால உங்க கிறிஸ்துவோட ஒரு ஆளை கூப்பிடுங்க, ஆனா நீங்க எனக்கு வேணும், நான் உன்னோடு நான் இருக்கிறேன் என்று சொல்றேன். ஆனால் அவர் இல்லை, நீ வா அப்படின்னு அழைக்கிறாரு. அடுத்து எதுவுமே பேசல. நான் அது செய்வேன், இது செய்வேன், நீ வரலைன்னா உடனே அப்படி பண்ண எதுவுமே சொல்லல. ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலையில் இருக்கிறதுனால நாங்கள் ஆண்டவருக்கு என்னை அர்ப்பணித்து நாங்கள் அந்த தேசத்தை விட்டு, அந்த இடத்தை விட்டு இங்கே வேற இடத்துக்கு நாங்க முதலாக போகிறோம்.
பாருங்கள், அங்கே தேவன், அங்கே வார்த்தை வருகிறது. நாம என்ன நினைப்போம், ஒரு விசுவாசியாக்கி அந்த ஆளு சொல்றாரு, அதனால நாம இது பொய் அப்படின்னு நாம உடனே நினைக்கல. ஆண்டவர் யார் மூலம் பேசுவாரு, நான் அவரை அற்பமாகவும் நினைக்கவில்லை, மேன்மையாகவும் அவரை நினைக்கவில்லை. வீட்டுல வந்து நான் என்ன பண்ணேன், முழங்கால இருந்து இது உண்மையா? அப்போது அவர் சொல்கிறார், என்ன சொல்றாரு, உனக்குதான் கனவுகள் மூலம் உன்னோடு கனவுல வந்து கொண்டிருந்தேனே அப்படின்னு அவர் அந்த இதை ஞாபகப்படுத்துகிறாரு. பாருங்கள், அதே போலதான் அடுத்த பாருங்கள், 1 ராஜாக்கள் 17:9. நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். அப்ப அங்க வந்து இது எலியாவோட தேவன் சொல்கிறார். எதை சொல்கிறார் என்றால், அங்க வந்து ஒரு பஞ்சம் வருகிறது. எலியா இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிற இடத்துல பஞ்சம் வருகிறது. அதனால தேவன் என்ன சொல்றாரு என்றால், நீ சாரிபாத் ஊருக்கு நீ அங்கே கடந்து செல்லு, அங்கே உன்னை பராமரிக்கும்படி, அந்த பஞ்சகாலம் கீழ் மட்டும் பராமரிக்கும்படி அங்கே ஒரு விதவையை உனக்காக ஆயத்தம் பண்ணிவிட்டேன் என்று சொன்னாரு. அப்புறம் எலியா என்ன பண்ணுறாரு, தேவன் சொற்படியே அவருக்கு கடந்து போகிறாரு. போய் என்ன பண்றாரு, அங்கேயே போய் கொண்டிருக்கிறாரு. சாரிபாத் ஊரை நெருங்குகிறாரு. அங்கே போனது, அங்கே அந்த வாசல், அந்த என்ட்ரன்ஸ்லயே ஒரு விதவை உணவு பொழுப்பிக் கொண்டிருக்கிறார். அப்ப அவர்கள் தெரிந்து கொள்வாரு, ஓ தேவன் சொன்னவர் இவங்கதான். அடுத்ததாக அந்த வீட்டுலதான் அவர் இருக்கிறாரு, பஞ்சகால தீர் மட்டும். அப்படியாக அந்த அவர் பாருங்க, அந்த ஆனா அந்த பிசாசானவன், அடுத்து இன்னொன்னு கூட வாசிக்கிறேன், 1 ராஜாக்கள் 18:1 பாருங்க, அநேக நாள் சென்று 3ஆம் வருஷமாகில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாவுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடுவேன். பாருங்க, மீண்டும் தேவன் அடுத்து பேசுகிறாரு, எலியாவோடு பேசுகிறாரு. அநேக நாள் சென்று 3ஆம் வருஷமாகி, நிறைய நாட்களுக்கு அப்புறம் மீண்டும் எலியாவுக்கு சொல்றாரு, நீ ஆகாவுக்கு மன்னனை சந்தி, அங்க பஞ்ச அங்க, அதனால்தான் அந்த மழை பெய்யல, நீ மலையை நான் கட்டளையிடுவேன் அந்த ஆகாப் மன்னனுக்கு சொல்லுது. அப்ப தேவன் எதை பேச வேணுமோ அதை மட்டும்தான் பேசுவார். மற்றபடி தேவையில்லாம பேசிக்கொண்டே இருக்க மாட்டாரு. ஆனா எப்போது பேசுவாரு, ஆபத்து நேரம் நம்மோடு இடைபெற்றுக் கொண்டே இருப்பார். அது ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் பிசாசானவன் என்ன செய்வான் என்றால், எப்பவுமே பேசிக்கொண்டே இருப்பான், எப்பவுமே ஏதாவது பேசிக்கொண்டே இருப்பான். சிலவங்க சொல்லுவாங்க, எங்க ஆட்ல ஏதோ பேசிக்கொண்டிருக்கிறது என்று. இதுதான் பிசாசுக்கு வேலையே இதுதான். இதுல இருந்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவர் பேசுகிறது, ஆண்டவர் பேசுவாரு, அதை முடித்து விடுவாரு. அடுத்து எப்ப பேசணுமோ அப்பதான் பேசுவாரு. நம்ம அதுக்கு அடுத்த காலகட்டம் நம்ம ஜெபித்துக் கொண்டே இருப்போம். எந்த நேரம் பேசணுமோ அதை பேசி விடுவாரு. ஆனால் இங்க பாருங்க, மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல நாம பார்க்கும்போது, மத்தேயு 4ஆம் அதிகாரம் எடுத்தவங்க பாருங்க, மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது இயேசு பிசாசுகளால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பமாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே என்றார். அடுத்ததாக, அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீ தேவனுடைய குமாரனானால் கால பொறியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உண்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடாதபடிக்கு அவர்கள் உண்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறதே என்று சொன்னார். அதற்கு ஏற்று உன் தேவனாகிய கர்த்தரை மகிழ்ச்சியை வாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். மறுபடி பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீ சாஸ்தாவங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னார். பாருங்கள், இங்கே அப்போ தேவன், நீ அப்பாலே போ பிசாசையை சாத்தானே என்று அங்கே கட்டளை இருந்தார். அப்ப அங்க பாருங்கள், இயேசுவோடு அந்த பிசாசு எப்படியே சஞ்சரிக்குதுன்னு பாருங்க. அங்க ஒருத்தர் சொல்லிவிட்டு அது போகவே இல்லை. முதல்ல என்ன சொல்லுது, அவருக்கு பசி உண்டாயிட்டு. அப்ப அது சொல்லுது, இந்த கல்லுகள் எல்லாம் அப்பமாக, அவருக்கு பசி உண்டாதனால இந்த கல்லுகளை எல்லாம் அப்பங்களாகும், அதை எடுத்து சாப்பிடணும் அப்படின்னு அது சொல்லுது. அடுத்து மீண்டும் சொல்லுது பாரு, அங்க மலையில ஒரு மலைக்கு மேல கூட்டிட்டு போகுது. அந்த உப்பரிகையில போட்டு போய் என்ன சொல்றது, நீ அங்க மலையில இருந்து நீ கீழே குதியும். தேவ தூதர்கள், நமக்கு சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, தேவ தூதர்கள் பாத கல்லில் இடராதபடி ஏந்தி கொள்வார்கள். அப்ப அந்த தேவ தூதர்கள் ஏந்தி கொள்வார்களே, நீங்க குதியும் என்ன சொல்லுது. அடுத்து மீண்டும் அவரை நச்சரிக்குது பாருங்க, கீழே வந்து, நீ என்னை சாஸ்திரமாய் நின்று கொண்டால் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மகிமைகளையும் உனக்கு தருவேன். அப்ப பாருங்க, அந்த பிசாசு அப்படியே விடாம பேசிக்கொண்டே இருக்கு, அவரோட பேசிக்கொண்டே இருக்குது. இதுல இருந்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள்,
பிசாசு எப்போதும் சும்மா பேசிக்கொண்டே இருக்காது. அப்ப நாம இது நம்ம கிறிஸ்துக்குள்ள இருக்கிறவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியாது. அதனால கவனமாய் நாம கேட்டுக்கொள்ள வேண்டும். தேவன் எதை பேச வேண்டுமோ அதை பேசி விடுவார், அடுத்து நிறுத்திடுவார். அதற்காக நம்ம திருப்பி கேட்டா பதில் தருவார், இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் பிசாசு அவன் எப்பவும் ஏதாவது பேசிக்கொண்டே இருப்பான், நம்மை தொந்தரவு பண்ணிக்கொண்டே இருப்பான். இதுல இருந்து இது பிசாசு பேசுகிறது. அந்த சூழ்நிலை வரும்போது, குழப்பமான ஒரு சூழ்நிலை வரும்போது நாம என்ன பண்ண வேண்டும் என்றால், முழங்காலில் நின்று தேவனோடு கேட்க வேண்டும். நான் என்ன செய்கிறேன், எனக்கு ஒண்ணுமே தெரியாது, ஜெபிக்க தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. அவன் சொல்கிறான், நீ பிரசங்கம் பண்ணுகிறதை பார்க்கிறேன் என்று சொல்கிறான். அடுத்து உனக்கு எரேமியா 1வது அதிகாரம் தேவன் காண்பிக்கிறார் என்று சொல்கிறான். நான் உடனே என்ன பண்ணுகிறேன், வீட்டிலே முழங்கால நிற்கிறேன். முழங்கால் நமக்கு அந்த போராட்டம் நேரம் வரும்போது இது உண்மையா, உண்மை இல்லாம நாம ஏதோ ஒன்று சொல்லி எங்கேயோ போய் அப்புறம் என்ன, ஐயோ அந்த ஆளு சொன்னாரேன்னு நாம எங்கேயோ போக நமக்கு பெரிய ஆபத்துகள் வரும். அவரு சொல்லாத, அவரு பிசாசின் மூலம் ஒரு ஆள் இடைப்பட்டு நம்மளோட பேசும்போது, தேவன் சொல்லாத இடத்துக்கு நாம போகும்போது தேவனுடைய பாதுகாப்பு நமக்கு இருக்காது. அப்ப நம்ம பெரிய பிரச்சனைகளுக்கு உட்பட்டு நம்முடைய வாழ்க்கையில் சீரழிந்து போக வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அதனால அந்த முழங்கால நின்று விட்டு தேவனோடு கேட்க வேண்டும். தேவனே இது உண்மையா, அவர் சொல்வது உண்மையா அப்படின்னு நாம தேவனோடு கேட்க வேண்டும். அந்த முழு நம்மை அர்ப்பணித்து ஒரு பணிவோடு ஒரு பயபக்தியோடு நாம தேவனோடு கேட்கும் போது அங்கே தேவன் பதிலை உடனடியாக கொடுப்பார். நமக்கு அடையாளங்களை கொடுப்பார். எப்படிப்பட்ட அடையாளங்கள் என்றால், ஏதாவது ஒரு விதத்தில் எனக்கு என்ன சொன்னார், நீ அறியாதிருந்தாய், நான் உன்னோடு இருந்தேன், அவர் சொல்வது உண்மை. என்ன அடையாளம், நான் உன்னோடு இருந்தேன் என்றால் அவர் கனவுல வந்துட்டு இருந்தாரு. அடிக்கடி கனவுல இயேசு வந்துட்டே இருந்தாரு, அந்த நான் இந்து மதத்துல இருந்த போதும். அப்ப நான் உடனே புரிந்து கொண்டேன், ஓ தேவன் அந்த கனவில் வந்ததை அவர் இப்போது எடுத்துரைக்கிறார் என்று. அதே போலதான் நாம் அந்த முழங்கால நிற்கும் போது ஏதாவது ஒரு அடையாளங்களை தேவன் தருவாங்க, நினைவு கூறுவாரு. நான் அன்றைக்கு இப்படி சொன்னேனே, அப்ப இவர் சொன்னது அங்க கரெக்டா இருக்கு. ஆனா பிசாசுக்கு தெரியும். இப்ப கனவுல பிசாசுக்கு தெரியாது அல்லவா. என் கனவுல அடிக்கடி இயேசு வந்து கொண்டே இருக்கிறாரு, நான் யாருக்குமே சொல்வதில்லை, என் மனசுக்குள்ளே வைத்துக் கொண்டிருக்கிறேன். அப்ப பிசாசு சொல்றான் என்றால் பிசாசுக்கு நான் தெரியாதே, நான் யாருக்கும் சொல்லவில்லை, இயேசு கனவுல வந்து கொண்டிருக்கிறார் என்று யாருக்கும் சொல்லவில்லை. அப்ப சொல்லி இருந்தா பிசாசு அதை கேட்டிருப்பான், அவன் சொல்லுவேன், ஆமா நான் வந்திருந்தேன், நான் தான் இது பண்ணேன். ஆனா நான் யாருக்கும் சொல்லவில்லை. அதனால தேவன் எனக்கு மட்டும்தான் தெரியும். அப்ப அவர் சொல்வது அது உண்மையாகுது. இதுல இருந்துதான் நாம் கண்டுபிடிக்கணும், தேவன் சொல்ற வார்த்தைகள் எது பிசாசு சொல்ற வார்த்தைகள் எது என்பதை நாம் அறிந்து அதன்படியாக நடக்க வேண்டும். நமக்கு ஒரே குழப்பமாக இருந்தாலும் மீண்டும் மீண்டும் தேவனோடு கேட்க வேண்டும், தேவனே இது உண்மையா, உண்மையா. தேவன் அது உண்மை என்று நமக்கு கிளியர் ஆனப்புறம் தான் அந்த காரியத்துல நம்ம கடந்து செல்லும் போது அது வெற்றியாக கல்யாண பிரச்சனைகள் வர, நம்ம பெரிய பிரச்சனைகளுக்கு அப்புறம் கண்ணீர் கவலைகள் வேதனைகளுக்கு உட்பட்டு நாம போவோம். அதனால அதுல கவனமா இருக்க வேண்டும். அடுத்ததாக நாம் யாவரும் தன்னை தானே சோதித்து அறிவ ஜபத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். எல்லாரும் தன்னை தானே சோதித்தறிகள். காலையில முதலில் நேரம் நாம் தேவனுக்கு எப்படி முதலிடம் கொடுத்தோம், காலையில் எழுகிறது தேவனுக்கு முதலிடம் கொடுத்தோமா, அவருடைய பிரசன்னத்தை நாம் பெற்றுக்கொள்ளோமா, அப்படியே கிருபையால் வழிநடத்தப்பட்டோமா, அவருடைய மன மகிழ்ச்சியை பெற்றுக்கொண்டோமா, அவரோடு நாம் இருக்கும் போது அவருடைய மன மகிழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையில் வரும். அதான் அந்த மன மகிழ்ச்சி, அவருடைய மன மகிழ்ச்சி நமக்கு கிடைச்சாலே போதும், நம்முடைய வாழ்க்கையை எல்லாமே சந்தோஷமாக இருக்கு. அது நாம் தேவனுக்கு பிரியமா இருக்கும் போதுதான் அவருடைய மன மகிழ்ச்சி நமக்கு வரும். அவருடைய மன மகிழ்ச்சியில் நாம் கடந்து செல்வோமா, அவருடைய வார்த்தையில் அவருக்கு பிரியமான வார்த்தைகளை பேசினோமா, அவருடைய அன்பில் நிலை நின்றோமா, எந்த இடத்தில் நாம் குறை உள்ளவர்களாக இருந்தோம் என்று சொல்லிட்டு பார்ப்போமாக. நாம் பேசுகிற வார்த்தைகள் கவனமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எந்தாவது நேரங்களில் கோபத்தில வார்த்தைகள் வந்திருந்தாலும், ஐயோ தேவனே நான் இன்னைக்கு கோபப்பட்டு இந்த வார்த்தைகளை பேசிவிட்டேன், நான் இனி அதை செய்யாதவாறு ஆண்டவரே எனக்கு துணை நில்லும் என்று அவரோடு ஒப்புரவாகிக் கொள்ள வேண்டும். பரிசுத்தமுள்ளவன் இனி பரிசுத்தமாக வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். அவர் பரிசுத்தர். அதே போல அவருடைய பிள்ளைகளையும் பரிசுத்தமாக்கும்படியாக அவர் அவ்வாறாக செயல்படுகிறார். ஆகவே ஆண்டவரே என்னை பரிசுத்த பாதையில் நடத்தும் என்று ஒப்புரவாக்கிக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயாமே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அடுத்ததாக வியாதிகளுக்காக நாம இப்போது ஜெபிக்கலாம். வியாதிகளுக்காக நாம இப்போது ஜெபிக்கலாம். எல்லாரும் கல்வாரி சிலுவைக்கு நேராக தங்களை நிலைநிறுத்துங்கள். கல்வாரி சிலுவைக்கு நேராக எல்லாரும் அந்த வியாதிகள் எந்தெந்த பகுதிகளில் குடும்பத்தில் உள்ள நபர்களுக்கு வியாதிகள் இருக்கலாம், இல்லை வேற யாருக்காவது நமக்கு இப்படிப்பட்ட வியாதிகளுடைய பகுதிகளை எல்லாம் தேவனிடமைகள், காலையிலேயே கட்டி இருக்கிற பகுதிகளை எல்லாம் தேவனிடமைகள். அது மாதிரி குடும்பத்தில் சீர்கேடாக இருக்கிற எல்லா குடும்பத்தில் இருக்கிற சீர்கேடுகளை கொண்டு அவருடைய கல்வாரி சிலுவையின் பாதத்தில் வைங்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஜீவ ரத்தத்தால் எல்லாம் சீர்படுத்தப்படும், பரிசுத்தமாக்கப்படும். ஹல்லேலூயா. இந்த நேரத்திலும்
எந்தெந்த சரீரங்களில் எந்தெந்த பகுதிகளில் வியாதிகள் இருக்கிறதோ அந்த இடங்களில் உமது வல்லமை உமது ஜீவ ரத்தம் பாய்ந்து செல்லட்டும் ஆண்டவரே. ஜீவ ரத்தம் ஆண்டவரே பரிசுத்தப்படுத்துவதாக. அந்த இடங்களில் ஆண்டவரே பலவீனப்பட்டு போன இடங்கள் உயர் மீட்சி அடைவதாக. இயேசுவின் நாமத்தால் ஹalleluya. இப்போதே உயர் மீட்சி அடைவதாக. வல்லமை கரம் தொடுவதாக. ஆண்டவரே கடைசி சொட்டு ரத்தமும் சிந்தினே ஆண்டவரே எங்களை மீட்கும்படியாக. ஹalleluya. இப்போது உமது தேவ ரத்தம் ஒவ்வொரு பகுதியிலும் சரீரத்தில் உச்சந்தலை முதல் உள்ள கால் வரை ஆவி ஆத்ம சரீரங்கள் பரிசுத்தாகும்படியாக இப்போதே முழுவதுமாக இறங்கட்டும் ஆண்டவரே. ஹalleluya. குடும்பங்களின் சீர்கேடுகள் சரி செய்யும்படியாக பரிசுத்தமாகும்படியாக குடும்பத்துக்குள் இறங்கட்டும் ஆண்டவரே. உமது ஜீவ ரத்தம் குடும்பங்களை சீர்படுத்தும்படியாக திருப்பி எடுத்து கட்டும்படியாக ஆண்டவரே திருப்பி எடுத்து கட்டி குடும்பங்களை நிலைநிறுத்தும் பரிசுத்த பாதைக்கு நேராக நித்திய ஜீவனுக்கு நேராக கடந்து செல்லும்படியாக உமது ஜீவ ரத்தத்தால் குடும்பங்களை ஆண்டவரே ஸ்தோத்திர பரிசுத்தப்படுத்துவீராக. ஹalleluya ஹalleluya ஆமென் ஆமென் ஆமென். இப்போது குடும்ப தேவைகளுக்காக ஜெபிக்கலாம். எல்லாரும் குடும்ப தேவைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவங்க தேவைகள் என்னென்ன தேவைகளோ எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட எடுத்து சொல்லுங்க. ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே. குடும்பங்களில் ஆண்டவரே பொருளாதாரத்துக்காக ஜெபிக்கிறோம். பொருளாதார ஆசீர்வாதத்தை குடும்பங்களில் மேன்மைப்படுத்துவீராக. ஹalleluya ஆண்டவரே. குடும்பங்களில் இருக்கிற எல்லா பொருளாதார குறைவுகளை நீக்கி போடும் ஆண்டவரே. ஆசீர்வாதமாக இருப்பதாக குடும்பங்களின் தேவையை ஆண்டவரே அவர்களுக்கு தேவையான பணங்களை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொரு தேவைகளை நீர் அறிந்திருக்கிறீர். குடும்ப தேவைகளை நீர் அறிந்திருக்கிறீர். அதற்கான பண தேவைகளை எல்லாம் நீர் ஆயத்தப்படுத்துவீராக. குடும்பங்களில் ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்டவரே பெற்றோர்கள் ஆலயங்களுக்கு கடந்து செல்வார்கள். பிள்ளைகள் போகாதிருப்பார்கள். இல்லை என்றால் பிள்ளைகள் போவார்கள், பெற்றோர்கள் போகாதிருப்பார்கள். உண்மை தொழுது கொள்ளும்படியாக குடும்பமாக தொழுது கொள்ளும்படியாக ஆண்டவரே ஒவ்வொருவரையும் அப்படியாக கடந்து வராதவர்களை ஆண்டவரே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக கடந்து செல்லும்படியாக அவர்களை திசை திருப்பி ஆண்டவரே உண்மை தொழுது கொள்ளவும் உண்மை பணிந்து கொள்ளவும் பயபக்தியோடு உண்மை ஆராதிக்கவும் தேடவும் அவர்களை ஆண்டவரை திசை திருப்பி வழி நடத்துவீராக. அமே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. அதே போல் வாலிப பிள்ளைகளை எமது கருத்தில் கொடுக்கிறோம். வாலிப பிள்ளைகளை பெற்றோருக்கு சமாதானம் கொடுக்கிற பிள்ளைகளாக வழி நடத்துவீராக. ஆண்டவரே நித்திய ஜீவ பாதைக்கு ஏதுவாக அவர்களை வழி நடத்த மாய உலைகளில் சிக்கி தவிக்காதவாறு வேலி எடுத்து ஆண்டவரே வேலி எடுத்து பாதுகாத்துக் கொள்வீராக. அமே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. உம்முடைய பயபக்தி பிள்ளைகளுக்குள் கடந்து செல்லட்டும். உம்முடைய நித்திய ஜீவ வார்த்தைகள் ஆண்டவரே வாலிப பிள்ளைகளுக்குள் இறங்கட்டும் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. அமே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளுங்க. சிறு பிள்ளைகளை படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்போது எக்ஸாம் நெருங்கி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் பிள்ளைகள் நல்ல படிக்கும்படியாக அவர்களுக்கு கிருபையை பாராட்டுவீராக. நல்ல படிக்கக்கூடிய அந்த ஞானத்தை கொடுப்பீராக. ஞானத்தில் குறைவுள்ளவன் என்னிடத்தில் கேட்க கடவன் என்று ஆண்டவரே இப்போது உம்மிடத்தில் நாங்கள் கேட்கிறோம். பிள்ளைகளுக்கு ஞானத்தால் நிரப்பி நல்ல படித்து நல்ல மதிப்பெண்கள் எடுத்து நல்ல நிலைமைகளில் கடந்து செல்லும்படியான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பீராக. குடி பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் குடி பழக்கத்திலிருந்து மீண்டும் வெளியே வரும்படி நீர் உதவி பண்ண வேண்டும் ஜெபிக்கிறோம். ஹalleluya. குடும்பத்தை ஆண்டவரே உமது சமாதானத்தால் உமது அன்பாலும் நிலைநிறுத்த வேண்டும் ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆண்டவரே வசத்தை உம்முடைய நன்மைகளால் முடிசூட்டுவேன் என்று உம்முடைய நன்மைகளால் குடும்பங்களை முடிசூட்டுவீராக. ஆண்டவரே உம்முடைய நன்மைகளால் குடும்பங்களை அலங்கரிப்பீராக. ஆண்டவரே வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல வேலை வாய்ப்புகளை கட்டளை இருக்க தொலை தூரங்களில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அவர்களுடைய எல்லா நேரங்களிலும் கூட இருந்து அவர்களை வழி நடத்துவீராக. உங்களுடைய நித்திய ஜீவ பாதைக்கு நேராக வழி நடத்துவீராக. குடும்பங்களை ஆண்டவரே உமது உண்மை அறிகிற அறிவில் வளரும்படி உதவி பண்ணுவீராக. ஆண்டவரே அப்படிப்பட்ட ஜப ஆவியால் குடும்பங்களை நிரப்புவீராக. குடும்பங்களை ஜப ஆவியால் நிரப்பும். குடும்பங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. அபிஷேகங்களால் நிரப்பும் ஆண்டவரே. ஹalleluya. ஆவி மலை பொழியட்டும் குடும்பங்களில் ஆண்டவரே. யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று ஆண்டவரே ஸ்தோத்திரம். பரிசுத்தப்படுத்தும்படியான ஆவி மலை குடும்பங்களில் ஊட்டப்படுவதாக. ஹalleluya ஹalleluya ஹalleluya. இரவும் பகலும் உமது பிரசன்னம் கிருபையும் சமாதானம் யாவரோடும் இருப்பதாக. யாவரே ஆண்டவரே பாதுகாத்துக் கொள்ளுங்க. பலப்படுத்தும் மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. நல்ல போஷிப்புகளை பரிசுத்தமான போஷிப்புகளை நல்ல வஸ்திரங்களையும் பிள்ளைகளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் கட்டளை எழுவீராக. எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வீராக. குடும்பங்களை மகிமைப்படுத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவன்ல நல்ல பிதாவே ஆமென். இப்போதும் நாம் அடுத்ததாக என்ன பண்ணலாம்னா இது சாட்சிக்கு நேராக கடந்து செல்லலாம். சரணி அவங்களுக்கான ஒரு சாட்சி இருக்கிறது. அவங்க ஆராதனைக்கு போக வேணும். எனக்கு ஆராதனைக்கு தேவனையும் சென்று ஆராதனிக்க முடியவில்லை.
அதனால எனக்கு அப்படிப்பட்ட ஒரு வேலை வேணும். அவங்க முதல்ல போய் கொண்டிருந்த வேலை அவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை இருந்தது. அதனால தேவனை சென்று ஆராதிக்க முடியவில்லை. அதற்காக அந்த தடைகள் நீங்க வேண்டும் என்று நாம தேவனோடு ஜெபம் பண்ணியிருந்தோம். அவர்களுக்கு வேற வேலை கிடைச்சு இப்ப தேவனை அந்த ஞாயிற்றுக்கிழமை சென்று ஆராதிக்கக்கூடிய அந்த வாய்ப்புகள் அவர்களுக்கு தேவன் உருவாக்கி கொடுத்தார். அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அதே மாதிரி அவங்களுடைய மகள் ஆலயத்துக்கு போகாம இருந்தார். அவ ஆலயத்துக்கு அவர் ரட்சிப்புகளே வரல. இவங்க ரட்சிப்புகளை வந்திருக்காங்க, அவர் ரட்சிப்புகளே வரல. ஆனா தேவன் இப்போது அவளுக்குள்ள மனமாட்டம் கொடுத்து இப்போது அவளும் ஆலயத்துக்கு கடந்து செல்கிறாள். அவளுக்கு தேவன் ரட்சிப்பை அவள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவளுக்கான ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட ஒரு மணமகனும் அவளுக்கு ஆண்டவர் ஆயத்தம் பண்ண வேண்டும். அதே போல அவளுக்கு அந்த சரீரத்துல சில ப்ராப்ளங்கள் இருக்கு. அதாவதுன்னா அந்த கிருமியினால ஏதோ ஒரு கிருமியினால அவளுக்கு அப்பப்ப உடம்புல ஊழல் மாதிரி வந்துடும், பிச்சுக்கிறது மாதிரி. அதெல்லாம் தேவன் நீக்கி போட வேண்டும். அது என்ன என்று கண்டறியும்படியே நமக்கு அதை கண்டறிந்து அதை கண்டறியக்கூடிய அந்த கிருமியை ஆண்டவர் கொடுக்க வேண்டும். மேலும் ஆண்டவர் அதை நீக்கி போட வேண்டும். அவளுடைய பிளட்ல அது ஏதோ ப்ராப்ளம் ஏற்பட்டு போனது என்று சொன்னாங்க. அதுக்காக நாம ஜெபிக்கலாம். அது முற்றிலும் நீங்கி போக வேண்டும். அந்த பிளட்ல இருக்கிற எல்லா கிருமிகளும் அதை விட்டு அவளுடைய சரீரத்தை விட்டு முற்றிலும் நீங்கி போக வேண்டும். அது பரிசுத்தம் அடைவதாக அவளுடைய சரீரம், அந்த இரத்தம் எல்லாம் உமது கல்வாரி இரத்தத்தால் ஆண்டவரே நிரப்பப்படுவதாக. அவளுடைய சரீரத்தில் இருக்கிற இரத்தத்தை ஆண்டவரே உமது இரத்தத்தால் பரிசுத்தப்படுத்தப்படுவதாக. எல்லா அவளுடைய சரீரத்தில் இருக்கிற குறைகள் நீங்கி போவதாக. இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம். ஆமே. அவங்களுக்கும் தேவனை ஆராதிக்க ஆண்டவர் நன்மை பாராட்டினாரு, கிருபை பாராட்டினாரு. அதுக்கும் அவங்க நன்றி செலுத்துகிறோம். ஆமே. அடுத்ததாக நாம முடிக்கலாம். முடிச்சுட்டு அடுத்ததாக ஏதாவது ஸ்பெஷல் பிரேயர் உண்டுன்னா நாம பார்க்கலாம். இப்போது எல்லாரும் சேர்ந்தே சொல்லலாம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே. God bless you. சரி. அந்த இப்பதான் அவங்க ஜாயின் பண்ணிருக்காங்க. சகன்யா அவங்க, தீபா நீ அவங்க நம்பர் எனக்கு அனுப்பல, இல்லைன்னா கான்ஃபரன்ஸ் கால்ல நான் கொடுத்திருப்பேன்.